ஒரு வழியா அமேசானோட ஆட்டம் முடிவுக்கு வந்திருக்கு. அதாவது என்னடா இனிமேல் அமேசான்ல ஆர்டர் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா, ஆர்டர் பண்ணலாம். அதோட ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வருதான்னு பல பேர் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டா பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிட்டர் வந்திருக்காரு. அது பார்த்தீங்கன்னா தரமான ஸ்பெக் உள்ள ஒரு காம்படிட்டரா இருக்காரு. ஸோ அதோட முழு டீட்டெயிலா இந்த ஒரு வீடியோலயே பார்க்கலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஒரு காம்படிட்டர் வேற யாரும் இல்ல, பிளிங்கிட். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆப். அமேசான் மாரி இவங்க ஒரு ஆப். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா அமேசான்ல ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறதா இருந்தா இருக்கட்டும், ஒரு பை பண்ணுறதா இருந்தா இருக்கட்டும், ஸோ எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இந்த ஒரு ஆப்லேயும் பிளிங்கிட்லேயும் பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ட்ரிக்கை யூஸ் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். அப்படி என்னடா ட்ரிக்கை யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 9 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் டெலிவரியை பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி இந்த ஒரு 9 நிமிஷம் மட்டும்தான். இவங்க பிளிங்கிட் வந்ததால் ஆஃப்லைன் மார்க்கெட்டர்ஸ் எல்லாருக்கும் எதனா பிரச்சனை ஏற்படுமாடான்னு கேட்டிங்கன்னா, அது எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோலயே நம்ம டீப்பாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்லைன் மார்க்கெட்டிங் பிடிக்குமா? ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் பிடிக்குமான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு பிளிங்கிட் வந்ததால யாருக்குமே ஆபத்து வராது. அதாவது பார்த்தீங்கன்னா அமேசானை தவிர மற்ற அதாவது ஆஃப்லைன் கடைகளுக்கு எந்த ஒரு கடைகளுக்குமே ஸ்டோருங்களுக்குமே ஆபத்து வராதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. வழக்கம் போல் சந்தையிலையும் மார்க்கெட்லையும் வாங்குறவங்க வாங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ புதுசாக இப்போ சிட்டியில் இருக்கவங்க ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா பிளிங்கிட் பார்த்தீங்கன்னா குயிக் டெலிவரியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால இவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது, லாஸ் ஆகுது, அது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறது வந்து எப்படி தெரியுமா? இவங்க ஒரு ரூ. 200 பொருளை சேல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா டெலிவரி ஃபீ பார்த்தீங்கன்னா ரூ. 20 போடுறாங்க. கமிஷன் பார்த்தீங்கன்னா ரூ. 20. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 40 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ரூ. 40 அவங்களுக்கு டேரெக்டாக போயிடுமாடான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிராஸ் மார்ஜின். ஸோ இது அப்போ எங்கே தான் போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இவங்களோட உண்மையான டார்கெட் எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? டெலிவரி சார்ஜ் ரூ. 40, பேக்கேஜிங் காஸ்ட்டு ரூ. 10, வேர்ஹவுஸ் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரூ. 10, மொத்தம் ரூ. 60. இதில் பார்த்தா இவங்களுக்கு ரூ. 20 லாஸு தான் ஆகுது. ஸோ இவங்க எப்படி அமேசானை மிஞ்சலான்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஒரு ரூ. 200 ப்ராடக்ட்டை அமேசானுக்கு பார்த்தா எப்படி இருக்கும்? ஸோ அமேசான் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ரூ. 30 வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுவே பிளிங்கிட் பார்த்தீங்கன்னா ரூ. 20 லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எப்பட்றா காம்படிட்டராக இருக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, பிளிங்கிட் இங்கே தான் ஒரு ஸ்கெட்ச் வச்சுருக்காங்க. அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிளிங்கிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரூ. 10, ரூ. 30, ரூ. 50 இந்த மாதிரி ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறதே கிடையாது. ஸோ அவங்களோட ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹை லெவலாக தான் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ரூ. 300, ரூ. 400 கிட்டத்தட்ட இருந்தது பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ரூ. 650 இருக்குது. இப்போ மினிமமோட ப்ரைஸ் ரேட்டே பார்த்தீங்கன்னா ரூ. 650 வச்சுருக்காங்க பிளிங்கிட்டில். அப்போ எப்போ நம்ம மக்கள்லாம் போய் வாங்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வாங்குறாங்களே அங்கே தான் ஒரு டெஸ்ட் வச்சுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா குயிக் டெலிவரி. சரி, இவங்க பார்த்தீங்கன்னா அதிகமான ரேட்டுக்கு பொருளை விற்கிறதுனால ப்ராஃபிட் பார்க்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா, அது எப்படி பார்க்காம இருப்பாங்க? ஸோ டெலிவரி ஃபீ ரூ. 20, கமிஷன் பார்த்தீங்கன்னா ரூ. 100, ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ரூ. 120. இப்போ இந்த ரூ. 1000 ப்ராடக்ட் தான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டே வருது. அதனால தான் இந்த காஸ்ட் அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா ரூ. 650 கிட்டத்தட்ட ஏற்றி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஆஃபரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆனால் இவங்க பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒன்றும் நல்லா இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா குயிக் டெலிவரி. அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அர்ஜென்ட்டு, ரொம்ப அவசியமாக இந்த ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செகண்ட்லேயே தேவைன்னு உங்களுக்கு 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த ஒரு பொருள் தேவைன்றதுனா ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணிடுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த குயிக் டெலிவரியை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால் பிளிங்கிட்டை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. ரூரல் ஏரியாவில் இது யூஸ் ஆகுமாடான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. கிராமங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்லாம் எதிரே பார்க்க மாட்டாங்க. இங்கே வில்லேஜ் சைடில் முழுசாக பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா காஸ்ட்டை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா குயிக் டெலிவரிலாம் அதிகமாக எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் சிட்டியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பார்த்தீங்கன்னா குயிக் டெலிவரி மட்டும்தான் எதிர்பார்க்காங்க. காஸ்ட்டே எதிர்பார்க்க மாட்டாங்க. எவ்வளோ இருந்தால் எனக்கு என்ன? எனக்கு பொறுத்த வரைக்கும் குயிக்காக சீக்கிரமாக வரணும், பொருள் சீக்கிரமாக வந்தால் எனக்கு போதும்பான்னு அந்த மாதிரி தான் நினச்சிக்கிட்டு ஆர்டரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஓகே. இவங்க எப்படி 9 நிமிஷத்தில் டெலிவரி பண்ணலாம்? ஸோ ஒரு ப்ராடக்ட்டை எப்படி இவ்வளோ சீக்கிரத்தில் டெலிவரி பண்ணலான்னு உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவங்க பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்டோர்னு ஒரு ஸ்டோரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவங்க ஆளுங்க பார்த்தீங்கன்னா 40 பேர் 50 பேர் கிட்ட வேலை செஞ்சுருப்பாங்க. நம்ம ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன பொருள் பிடிக்குமோ அந்தந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கில் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ஆர்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற குயிக்காக டெலிவரி பார்த்தீங்கன்னா டெலிவரி நடந்துருது. ஸோ அதனால தான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குயிக் டெலிவரி சீக்கிரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் ஆனால் இப்படி இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம ஆர்டர் போட்டு 2 நாள் கழிச்சு தான் நமக்கு ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி அமேசான்லேயும் சரி ஆர்டர் வீட்டுக்கே வருது. சரி, நமக்கு பிடிச்ச பொருள் எல்லாம் இவங்களுக்கு எப்படிடா தெரியுதுன்னு உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கலாம். ஸோ இவங்களுக்கும் பிளிங்கிட்டுக்கும் ஜொமேட்டோக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக எந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பொருட்களை மோஸ்ட்டாக லைக் பண்ணுறாங்க அது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஜொமேட்டோவுக்கு தெரியும். அதனால் இவங்க பார்த்தீங்கன்னா நல்லா டார்கெட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளிங்கிட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு